ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தேலிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தேலிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருந்த ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருந்த ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர், சேதமடையா நடந்திருவார். வேத புதல்வர் தேவ பிரிய, சேதமடையா நடந்திருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். உள்ளம் மோதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் மோதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கணமடைய வழிவகுக்கும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கணமடைய வழிவகுக்கும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம்
சத்திய வேதம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த நேரலையிலே பார்க்க போகிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களையும் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் வந்து நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேதத்தில் வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது நாம் கனமடைய, நாம் வழி அடைவதற்கு. ஆராதனையில் இது ஒரு முக்கியமான நேரம். ஆனால் ஜெபங்களிலேயும் ஸ்தோத்திரத்தின் நேரல்களிலும் பாடல்களின் வேலையிலையும் நாம் தேவனோடு பேசுகிறோம். வேத வசனத்தை தியானிக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தேவன் வேத வார்த்தையின் மாத்திரம்தான் அவர் பேசக்கூடியவர், நேரடியாக பேசுகிறவர் அல்ல. ஆக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். வேதத்தில் புதியதாக எந்த காரியத்தையும் சொல்லிவிட முடியாது. ஆனால் எல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். சில நேரங்களில் நமக்கு அது ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும், சில நேரங்களில் சிலவற்றை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு அப்படி ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம், எடுத்துக்கொள்ளலாம். வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த காரியத்தை குறித்து, ஞானத்தை குறித்து அதிக காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த வருடத்தையும் ஞானத்தின் வருடம் என்று சொல்லி நம்ம பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். அதில் வாசிக்கும் பொழுது 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்று ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும். சரி, ஞானம் என்பதை குறித்து ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம். முதல் பிரசங்கத்திலேயே ஞானம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான ஒன்று. அறிவு, புத்தி என்பது சில காரியங்களை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும், சில காரியங்களை படித்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும், சில அறிவுரைகள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஞானம் என்பது தேவனிடத்தில் இருந்து மாத்திரம்தான் வர முடியும், மனிதர்களிடத்திலிருந்து அது வராது. சரி, இந்த அறிவுக்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு, நான் சொன்னது போல தேவனை அறிகிறதான அறிவுதான் ஞானமாய் இருக்கிறது. யோபு குறித்து பார்க்கும்போது நான் சொன்னது போல் அந்த முதல் செய்தியில் பார்த்தோம், ஞானம் என்றால் என்ன என்பதை குறித்து. ஞானம் எங்கிருந்து வரும் என்பது, தேவனை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அது ஞானமாய் இருக்கிறது, அவரிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த அறிவின் நிமித்தமும், இந்த அறிவுக்கு இன்னொரு பெயர் புத்தி என்று சொல்லலாம், கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் உலக பிரகாரமான இருக்கக்கூடிய ஒன்று. இந்த புத்திக்கும் ஞானத்திற்கும் உள்ளதான வேறுபாடு. புத்தி நமக்கு அவசியமா, அதாவது அறிவு அவசியமா, ஞானம் அவசியமா என்றால் ரெண்டும் அவசியம்தான். ஆனால் இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது அந்த வசனத்துடைய அந்த ஆர்டர் திரும்ப வாசிங்க. கர்த்தர் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு முதல் காரியம் அவர் எதை தான் கொடுக்கிறார்? ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுத்ததற்கு பின்பு அவர் அறிவை கொடுக்கிறார். சரி, ஏன் முன்பதாக அறிவை கொடுத்து பின்பு அவர் ஞானத்தை கொடுத்துருக்க கூடாது? அப்படி போட்டிருக்கலாம் இல்லையா? முதலாவது அவர் பார்வைக்கு இன்பமாக இருக்கிறவனுக்கு முதல்ல அறிவை கொடுத்து விட்டு அதற்கு பின்பாக அவர் ஞானத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் முதலாவது அவர் எதை தான் கொடுக்கிறார்? ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்திற்கு பின்பாக அறிவு வருகிறது. சரி, ஏன் முதலாவது ஞானம் வரணும்? இந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்வோம், எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. சரி, போதும். நமக்கெல்லாம் தெரிந்த காரியம். தேவன் உருவாக்கின சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. தமிழ் வேதாகம புத்தகத்தில் நமக்கு தந்திரம் என்று போடப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது அது ஒரு கிராஃப்டின்னு இருக்கும். கிராஃப்டி என்றால் தான் நினைக்கக்கூடியதான ஒரு காரியத்தை எப்படியாவது ஒருவரை அவரை ஏவி செய்ய வைப்பது. அதனால் நானுடைய விளக்கம். வேதாகமும் எழுதினதான மூல மொழி அந்த ஹீப்ரூவில் பார்க்கும்போது, ஆரிஜின் லாங்குவேஜ் ஹீப்ரூவில் பார்க்கும்பொழுது அதனுடைய அர்த்தம் அரூம் என்று போடப்பட்டிருக்கும். நமக்கு தமிழ் வேதாகமத்தில் தந்திரம் என்று போடப்பட்டிருக்கு. ஆனால் வேதாகமும் எழுதினதான அந்த மூல மொழி, அந்த ஒரிஜினல் இதில் அரும் என்று போடப்பட்டிருக்கும். அரும் என்றால் புத்தி, அறிவு என்று அர்த்தம். அப்போ பார்க்கும் பொழுது தேவன் உண்டாக்கின சகல காட்டு விருட்சத்திலும் சர்ப்பமானதை அவர் எப்படி படைத்திருந்தார்? அறிவும் புத்தி. தந்திரம் தான், தவறு இல்லை. நான் சொன்னது போல் தமிழில் நம்மளுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது இது தந்திரம் என்று போடப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் ஒவ்வொரு வருஷனுக்கு ஒன்று ஒன்று இருக்கும். வேதம் எழுதினதான அடிப்படை மொழி சரியான அர்த்தாகம் போட்டதில் அரும் என்றால் புத்தி, அறிவு. அப்போ எல்லாவற்றை காட்டிலும் அவர் சர்ப்பமானதை எப்படியாக படைத்திருந்தார்? அறிவும் உள்ளதும் புத்தியும் உள்ளதாய் படைத்திருந்தார். இதான் நான் சொல்ல வரேன். ஞானமாய் அவர் படைக்கவில்லை. அதை எப்படி தான் படைத்திருந்தார்? அறிவுள்ளதாய் தான் படைத்திருந்தார். புத்தியும் அறிவும் இருக்கிறதாய் தான் அவர் படைத்திருந்தார். இந்த நாட்களில் நீங்கள் பொதுவாக எடுத்து பாருங்கள். அதிகமாக படிக்காதவர்கள், இல்லை அதிகம் ஆராய்ச்சி செய்யாதவர்கள், சாதாரணமான நிலையில் இருப்பவர்கள், கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் ஒரு வேத வசனத்தை சொன்னால், இல்லை ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை கற்றுக்கும் கொடுக்கும்போது அது ஏன் எதுக்குன்னு கேட்காம அவங்க அப்படியே விசுவாசிப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் இந்த ரொம்ப படித்தவர்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், அதிக அறிவு இருக்கிறவர்கள் கேள்வி கேட்பாங்க. உலகத்தை யார் படைச்சது? உலகத்தை தேவன் படைச்சார்னா தேவனை யார் படைச்சது? இந்த உலகம் உருவானது கணக்கெடுப்பாங்க. இந்த உலகம் ஒரு துகள்லேருந்து வெடித்து உருவானது, அது உருவாவதற்கு 2000 வருடங்கள் ஆனது, இப்படிலாம் போட்டிருக்கு. ஆனால் வேதாகமத்தில் தேவன் வானத்தையும் பூமியும் எப்படி படைத்தார்? வார்த்தையினால் படைத்தார். ஒரே நாளில் அவர் படைத்தார். ஒரே நாளில் எப்படி படைத்தார்னு இருக்குது. அதை கணக்கிடும்போது உலகம் உருவாவதுக்கு எத்தனை வருடம் ஆயிருக்கு? 2000 வருடம், 3000 வருடம் ஆயிருக்கு. இப்படி விளக்கங்கள், கேள்விகள் எல்லாம் யாருக்கு தான் வரும்? அறிவு அதிகம் இருக்கும் பொழுது, ஞானம் இல்லாத பொழுது இது வரும். ஏன்னா ஞானம் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க? அதை விசுவாசிப்பாங்க. நான் இதுக்கு வேணால் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். ஒரு குழந்தை பிறந்து அது திருமணமாகி குழந்தை பெறுவதற்கோ இல்லை ஒரு அடல்ட் ஏஜ் வருவதற்கோ எத்தனை வயது இருக்கணும்? 25 வயது இல்லை ஒரு 26 வயதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. பிறந்ததுமே ஒரு குழந்தைக்கு முதல் நாளே அதுக்கு 25 வயது இருக்குமா? இருக்காது. ஆதாம் உருவான முதல் நாள் அவனுடைய சரீரமோ அவனுடைய வளர்ச்சியோ எப்படியாக தான் இருந்தது? ஒரு 25, ஒரு 30, அந்த மாதிரி ஒரு அடல்ட்டாக தான் பிறந்தார். பிறக்கும் போது ஆதாம் குழந்தை இல்லை. இப்போ நம்ம கேட்க முடியுமா? முதல் நாளே எப்படி? இப்போ ஆதாமை ஒருத்தர் திடீர்னு பார்க்குறோன்னு வைங்க, முதல் நாள் ஆதாமை பார்க்குறோம், நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? குழந்தை போல் இருக்காது. பார்க்கும்பொழுது பிறந்து பல வருடங்கள் ஆன போல் இருக்கும். ஆனால் அவன் உருவாக்கப்பட்டது ஒரே நாள் தான். இது போல் தேவன் உலகத்தை உருவாக்கும் பொழுதே பல வருடத்திற்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சோர்ஸை வைத்து தான் அவர் உருவாக்கியிருப்பார். நம்ம ஆராய்ச்சிக்கு அது விளங்காது. இதுதான் சொன்னோம். இதுதான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய காரியம். ஞானம் இல்லாத போது அறிவு மாத்திரம் வரும் என்றால் கர்த்தரை விட்டு விலகக்கூடிய எல்லா காரியங்களும் வரும். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற, ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ முதலாவது கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பித்துட்டோம் என்றால் கர்த்தரை விசுவாசிப்போம், ஞானம் வரும். அதற்கு பின்பாக அவர் அறிவை கொடுக்கிறார். சரி,
ஞானம் இல்லாமல் வெறும் அறிவு மட்டும் இருந்ததுனால இந்த சர்ப்பத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் 2வது வசனத்தை. முதல் வசனத்தை வாசிங்க. காட்டு ஜீவன்களை பார்க்கலாம். சர்ப்பம் உள்ளது, தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, சரி, இப்போ முதல் காரியம் பார்க்கும்போது நான் சொன்னது போல ஞானத்தை, அதாவது அறிவை விட அதிகம் நாம் சம்பாதிக்க வேண்டியது, தேட வேண்டியது எது? ஞானம், கர்த்தருக்குரியது. இன்னைக்கு நீங்கள் பொதுவாக பாருங்கள், நல்ல ஒரு படித்து இருக்கிறாங்க, நல்ல அறிவு மிகுந்து இருக்கிறாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க, நிறையா படித்தவங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கவர்கள், அவர்களோடு நெருங்கி இருப்பதை எப்படி நினைப்பாங்க? பெருமையாக நினைப்பாங்க. எவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ உயரத்தில் நல்ல பொசிஷன் இருக்காங்க, அவங்க நல்ல அறிவாளி, நல்ல ஒரு ஜாபில் இருக்காங்க, அவங்க எனக்கு நண்பராக இருக்காங்க. இல்லை, அவர்களோடு நெருங்கி இருப்பதை என்ன செய்வோம்? அதிகமாக விரும்புவோம். ஏன்னா அவங்க கூட இருக்கணும் பேர், அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க பேர், அவங்க நல்ல வேலை செய்கிறாங்க பேர், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கூட வச்சுக்கோ, அவங்க கூட பழக்கத்தை வைத்துக்கோ, இப்படியெல்லாம் நம்ம அறிவுரைகள் சொல்லுவோம். ஆனால் நான் சொல்கிறேன், அறிவு மிகுந்து இருப்பவர்களை விட கர்த்தருக்கு பயந்து ஞானத்தோடு இருப்பவர்களோடு ஐக்கியம் வைத்து கொள்வது மிகவும் அவசியம். ஞானம் இல்லாமல் அறிவு மாத்திரம் இருப்பவர்களோடு ஐக்கியத்தை வைத்து கொள்ளும் பொழுது கர்த்தரை விட்டு விலகி போவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இங்கே சர்ப்பம் அடித்தான். சர்ப்பத்துக்கு ஞானம் கொடுக்கல, அறிவை கொடுத்திருந்தார். பிசாசானவன் அதை உபயோகப்படுத்தி வரும்போது ஏவாள் வஞ்சிப்பதற்கு, ஆதாமையும் வஞ்சிப்பதற்கு அது காரணமாக இருந்தது. சரி, இப்போ ஏவாள் பாவம் செய்வதற்கான காரணம் என்ன? இதில் பார்த்தோம், சர்ப்பமானது ஏவாளை பார்த்து என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இது நமக்கு தெரிந்த சம்பவம் தான். அப்போ ஆதாமுக்கு துணை இல்லாதபடி இருக்கிறது. ஆதாம் அங்கே இருக்கிற காட்டு மிருகங்களையோ நாட்டு மிருகங்களையோ அவன் துணையாக வைத்து கொள்ளவில்லை. ஒருவேளை இது துணையாக இருக்குன்னு அவன் வைத்திருந்தால் தேவன் அப்படியே விட்டிருப்பார். தேவன் ஒவ்வொன்றாய் அவன் இடத்துல அனுப்புகிறார். எதுவும் அவனுக்கு ஏற்ற துணையாய் அவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் பார்வைக்கு அது சரியாகலை. இப்போ கீழே உள்ள வசனத்தை வாசிக்கலாம். வர பண்ணினார், நித்திரை அடைந்து இப்போ விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்குகிறார். எதற்காக ஏவாளை அவர் உருவாக்குகிறார்? மனுஷியை ஆதாமுக்கு துணையாய் இருக்கும்படி, ஏற்ற துணையாய் இருக்கும்படி அவர் உருவாக்குகிறார். துணை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாவற்றிலும் உடன் இருந்து உதவுவதோ, எல்லா காரியத்திலும் கூட இருப்பது, அதுதான் துணை. கூடவே இருப்பது பேர் தான் துணை. அப்போ ஏவாள் உருவாக்கப்பட்டது எதற்காக? ஆதாமுக்கு துணையாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்டவள். ஏவாள் யாரோடு தான் இருந்திருக்க வேண்டும்? ஆதாமோடு தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், ஆதாமை விட்டு இவள் பிரிந்து காணப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. ஒருவேளை ஆதாம் கூடவே இருந்திருந்தா இதற்கு வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஏவாள் தவறி போவதற்கு முதல் காரணம், கர்த்தர் அவளை உண்டாக்கினதான பொறுப்பு, தான் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம், எதற்காக இந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து அந்த காரியத்தை விட்டு விலகி போனது தான். இன்றைக்கி அநேக நேரம் தெய்வம் நமக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் வேலைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கென்று சொல்லி சில ஸ்தானங்களையும் கர்த்தர் சில பொறுப்புகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்திருப்பார். வயதிற்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொன்றை கொடுத்திருக்கிறார். என்றைக்கு அந்த காரியங்களை விட்டு விலகுகிறோமோ அதுதான் தவறு வருவதற்கான முதல் படி. குடும்பம் என்று சொன்னால் கணவன் மனைவி தான் இணைந்திருக்க வேண்டும். ஒரு வயது வருகின்ற வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை எந்த கல்லூரிக்கு போகிறோம், எங்கே போனாலும் நான் யார், கர்த்தர் எதற்காக என்னை படைத்திருக்கிறார், என் பொறுப்பு என்ன,
இதை உணர்ந்து செய்யும் பொழுது பாவங்களோ காரியங்களோ நம்ம இடத்துல வருவதற்கு அதிக வாய்ப்பு இல்லை. இங்கே இவள் முதல் காரணம் தன்னுடைய பொறுப்பை விட்டு ஆதாமை விட்டு இவள் பிரிந்து போகக்கூடியவளாக இருந்தால் அங்கு தான் முதல் காரியம் ஆரம்பித்தது. அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கும் போது பார்க்குறோம். முதல் வசனத்தை திரும்பவும் வாசிங்களேன். அது ஸ்திரீயை நோக்கி, போதும், இதுதான் இந்த காரியத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். சர்ப்பமானது, சர்ப்பத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த பழத்தை எப்படியாவது ஏவாள் சாப்பிட வேண்டும், ஆதாம் சாப்பிட வேண்டும், இவர்கள் தேவ மகிமை விட்டு போக வேண்டும். நேரடியாக வந்து என்ன சொல்லியிருக்கலாம்? அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த பழத்தை சாப்பிடுங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தாக்கா ஏவாள் என்ன செய்திருப்பா? நிச்சயம் சாப்பிட்ருக்க மாட்டான். ஏன்னா தேவன் எங்களை சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அறிவு மிகுதியினால் எப்படி வஞ்சிக்கலாம் என்று யோசித்து முதல் காரியம் அது எப்படியாக கேட்கிறது? தேவன் புசிக்கக்கூடாதோ ஒரு கேள்வியாக கேட்குறது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரல, ஒரு கேள்வி, குவெஸ்டின் போல் இருக்கிறது. இன்றைக்கி வரைக்கும் அந்த ட்ரெண்ட் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும், விளம்பரத்தில் கூட ஏதாவது எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பொருளை விற்கணும்னு சொன்னால் அது முதல்ல கேள்வியாக கேட்பாங்க. உங்களுக்கு தலைவலி இருக்குதா? உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? பல்லில் வலி இருக்கா? ஒரு கேள்வி. உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? ஒரு கேள்வியை வைத்து கேள்விக்கு பின்பாக அவர்கள் கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுப்பாங்க. எதற்காக இந்த கேள்வி விற்கப்படுகிறது? கேள்வி வரும்பொழுது இந்த கேள்வி அநேக காரியங்களை நம்மை யோசிக்க வைக்கும். அது நல்ல கேள்விகளாக வர வேண்டும். இப்போ அந்த கேள்வியை மாத்திரம் வாசிங்க. சொன்னது உண்டோ? கேள்வி. நான் சொன்னது போல் இப்போ மட்டுமல்ல, இயேசுவானவரையும் முதல்ல பிசாசானவன், சோதனைக்காரன் அவன் கேள்வியினால தான் அவன் கேட்குறான். அந்த வசனத்தை நான் வாசிங்க. மத்தேயு 14வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4வது அதிகாரத்தில் 3வது வசனம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். நான் சொன்னது போல் எல்லா இடத்துலையும் பிசாசானவன் முதல்ல நம்மிடத்தில் அணுகும் முறை எதுவாக தான் இருக்கும்? கேள்வியினால தான் இருக்கும். அன்றைக்கு பிசாசானவன் சர்ப்பத்தை வைத்து கேள்வியாக கேட்டான். இன்றைக்கும் மனிதர்கள் மூலமாக நம்மிடத்தில் பிசாசானவன் பேசுகிறானா இல்லையா என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நான் சொன்னது போல் பிசாசானவன் எப்பொழுதுமே நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை குறித்து தான் கேள்விகளால் வருவான். பழத்தை சாப்பிடக்கூடாது, அந்த பழத்தை அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா, நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா கேள்வி. அவங்க தோட்டத்தில் அத்தனை விருட்சங்கள் இருக்குது, எல்லாமே ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் தேவன் கொடுத்திருந்தார். அவ்வளவு இருக்கிற காரியங்களை விட்டு இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துவான். இன்றைக்கி நம்ம நிறைய பேரை சந்திப்போம். நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு காரியம் இல்லையோ அதை குறித்து தான் கேட்பாங்க. உங்கள் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? வீடு கட்டணும் நீங்களே, அது என்னாச்சு? அந்த கடன் பிரச்சனை என்னாச்சு? அது கொடுத்துட்டிங்களா? அதை பார்க்கணுன்னு சொன்னீங்களே, அது என்ன செஞ்சீங்க? எந்த காரியத்தை குறித்து நம்மிடத்தில் கேள்விகளாய் வந்தால் நம்ம மன வேதனைப்படுவோமோ, நம்ம உடைந்து போவோமோ, அந்த காரியங்களை தான் மனிதர்கள் மூலம் பிசாசானவன் இன்றைக்கும் கொண்டு வர. நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில், என்ன உட்படையும் சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் எந்த காரியம் நம்ம இடத்துல ஒரு வேளை இல்லாமல் இருக்கோ, நடக்காமல் இருக்கோ, கிடைக்காமல் இருக்கோ, அந்த காரியம்தான் கேள்விகளாய் நம்ம இடத்துல வந்து கொண்டே இருக்கும். இது நான் சொன்னது போல் பிசாசானவனுடைய வேலை. அன்றைக்கி பாம்பு உபயோகித்தான் நீ மனிதர்களை உபயோகிக்கிறான். ஏன்னா ஞானமுள்ள மனிதன் ஒருவரும் மற்றவருடைய காரியத்தில் தலையிட மாட்டான். அதிக வேத வசனங்கள் இருக்குது. அப்போ அவர்களிடத்துல ஞானம் இல்லை,
அறிவு அதிகம் இருக்குது. அறிவு அதிகம் இருக்கிறனால அவர்கள் அறிவுக்கு உட்பட்டு யோசித்து ஆலோசனை சொல்லுவதற்கு, பேசுவதற்கு அநேக காரியங்கள் நம்ம இடத்துல வரும். அது எதன் மூலம்தான் முதல்ல தொடங்குவாங்க? கேள்வியின் மூலமாக தான் வரும். இனி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள். நம்ம இடத்துல ஒருவர் பேசும்பொழுது எதை வைத்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு கேள்வியை வச்சு கேட்பாங்க. இது இல்லையாமே, இது செய்யலையாமே, இது இந்த காரியம் என்னாச்சு, இப்படி கேள்விகள் தான் வரும். இங்கேயும் அதுதான் வந்தது. இந்த கேள்விகள் வரும்பொழுது அநேக நேரம் நம்ம மனது எப்படி ஆகும்? மனசு உடஞ்சி போயிடும், நமக்கு வேதனை வர ஆரம்பிக்கும், தேவன் மீது விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஏவாளுக்கு இங்கே இந்த கேள்வி வருவதற்கு முன்பாக, அந்த 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், இந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லது. போதும், இதான் வாசிக்கிறோம். இதுவரைக்கும் ஏவாளுடைய கண்களுக்கு அந்த விருட்சம் எப்படி தெரியல? புசிப்பதற்கு நல்லது மாதிரி தெரியல. எத்தனை வருடம் அந்த தோட்டத்தில் இருந்தாங்கன்னு தெரியாது. பல முறை அந்த மரத்தை பார்த்துருப்பாங்க. அது வரைக்கும் அந்த பழத்தை சாப்பிடணும், இந்த பழம் நமக்கு நல்லதாக இருக்கும் என்கிறதான எண்ணம் வரலை. காரணம், இவர்கள் முழுக்க யாரை மாத்திரம் சார்ந்திருந்தார்கள்? தேவனை சார்ந்திருந்தார். தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, சாப்பிடல. தேவன் அவர்களிடத்துல சொன்னாரா இந்த பழம் சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லாத பழம் அப்படிலாம் சொன்னாரா? சொல்லலை. அது நல்ல பழமாகவே தான் இருக்கட்டும், சாப்பிடக்கூடாது என்றால் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லிட்டா நான் செஞ்சிருவேன். ஏன்? அதுதான் சொன்னேன், ஞானம் இருக்கின்றவர்கள் ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி செய்ய மாட்டாங்க. கர்த்தர் சொல்லியிருக்கார், நான் செய்கிறேன், அவ்வளோதான். அறிவு இருக்கும் பொழுது தான் ஏன் இதை செஞ்சால் என்ன, ஏன் நான் இதை பண்ணக்கூடாது, ஏன் பண்ணால் என்ன ஆயிரும், பைபிள் இப்படி சொல்லியிருக்கா, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு எங்கே இருக்குது, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்வது. இங்கே இந்த ஞானம் இருக்கிறதான சர்ப்பத்தினால் வந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு சாத்தான் நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறான்? தேவன் நல்லவர் கிடையாது, நீங்கள் வளர்றது அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் யாரை போல் ஆயிடுவீங்க? நீங்கள் தேவர்களை போல் ஆயிடுவீங்க. அதான் வாசிக்கிறது, சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களை போல் ஆகிடுவீங்க. பிசாசானவன் ஒரு பொய்யை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். பொய் மாத்திரமல்ல, பிசாசானவன் சொல்லுவது எல்லாமே பொய் இல்லை. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். முதலாவது என்ன சொல்கிறான்? கண்கள் திறக்கப்படும். இது என்னது? உண்மை. அந்த பழத்தை சாப்பிட்டா இவர்கள் கண்கள் திறக்கப்படும். எடுத்ததும், அதான் நான் சொன்னேன், எடுத்ததும் ஒரு பொய்யை கொண்டு, நடக்காத ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம இடத்துல யாரும் வரமாட்டாங்க. வந்தால் நமக்கு என்ன தெரியும்? நம்ம உஷாராக இருப்போம், இதெல்லாம் நடக்காதுன்னு. முதலாவது நம்ம இடத்துல பேசுபவர்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை குறித்து சொல்லுவாங்க. நீங்கள் இது பண்ணிங்கன்னா இப்படி நடக்கும், இதுதான் இப்படி தானே செய்யணும், இதை ஏன் விட்டுட்டீங்க, நீங்கள் இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க என்று சொல்லி இங்கே போங்க, இப்படி நல்ல நடக்கக்கூடிய காரியத்தை முதல்ல சொல்லுவார்கள். கண்கள் திறக்கப்படும் என்றும் தொடர்ந்து வாசிங்க. இதுவும் உண்மைதான், நன்மை தீமையும் அறிந்து அவர் சாடும்போது நன்மை தீமையும் அறிவார்கள். தொடர்ந்து இங்கே ஒரே ஒரு பொய். இது எப்படி வந்துடுறான்? முதல்ல நல்ல காரியங்களை நிறையா சொல்லிட்டு பொய்யான பாதகமான ஒரு காரியத்தை உள்ள வச்சிரு. எனக்கு நம்ம அப்படி தான் மற்றவர்களுடைய ஆலோசனைக்கு விடுவதற்கான காரணம், அவர்கள் சொல்லுவது எல்லாவற்றிலும் அநேக காரியம் நல்ல காரியமாக இருக்கும். இது செஞ்சால் சரியாக இருக்கும், இவங்க சொல்கிறாங்க இதுதான் கரெக்டாக இருக்கும், இதுதான் நல்லா இருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை யோசிப்பதற்கு, செய்வதற்கு தவறி விடுகிறோம். இங்கே ஏவாள் என்ன செய்திருக்க வேண்டும்? நாங்கள் ஏன் இதுக்கு மேலே தேவர்களை போல ஆக வேண்டும்? அவர் ஏற்கனவே நம்ம இப்படி தான் படைத்திருக்கிறார், தேவனுடைய சாயலில் தான் படுத்திருக்கிறார், அவருடைய சாயலில் தான் எங்களை படைச்சிருக்கிறார். இதுக்கு மேலே நான் ஏன் அவர் சாயலில் வரணும்? சரி, அப்படியே தேவர்களை போல ஆகுவோம் என்றாலே வைத்துக்கொள்வோம். நன்மை தீமை அறியலாம், கண்கள் திறக்கலாம். இதெல்லாம் நான் இப்போ போய் யார்கிட்ட கேட்க போகிறேன்? தேவன் வருவார், அவர்கிட்ட நான் கேட்டுட்டு அப்புறம் நான் பண்ணுறேன். அதை செய்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நேரடியாக யார் இடத்துல போயிருக்க வேண்டும்?
சாப்பிடுவதற்கு முன்பாக ஆதாமின் இடத்துல போய் சர்ப்பம் இந்த மாதிரி சொல்லுது, இதை சாப்பிட்டா இப்படி வரலாமான்னு, நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாமா, இல்லை தேவன் இடத்துல நம்ம கேட்கலாம்ல, வேண்டான்னு சொன்னார். இதையெல்லாம் அவர்கள் என்ன செய்யலை. காரணம், இவர்களுடைய நினைப்பு என்ன, நமக்கு ஒரு உயர்வு இதன் மூலம் வரப்போகுது, இதை சாப்பிட்டா நம்ம தேவனை போல் ஆயிரும். நம்மளை படைச்சதே அவர் தானே, இவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுத்துருக்காரு, அவர் ஒரு கண்டிஷனையும் வைக்கலை, எந்த ஒரு கட்டுப்பாடுமே வைக்கலை. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடாதீங்க, இதை நம்ம சாப்பிடாம தானே இருக்கணும். அவர் வந்த பிறகு அவர்கிட்டயே நம்ம கேட்போமே, இதெல்லாம் அவர்களுக்கு யோசிக்கலை. ஏன்னால் இவர்களுடைய நினைப்பு இப்போ என்னாகிவிட்டது, நான் உயர்வாக மாறப்போகிறத தேவன் விரும்பலை, என்னுடைய உயர்வுக்கு தடையாக இருப்பதே யார் தான், தேவன் தான். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இவளுடைய மனதில் வந்ததுனால தான் பழத்தை இவள் பறித்து சாப்பிட்டா. இன்றைக்கி அநேக நேரம் நம்முடைய எண்ணத்துலேயும் அப்படி விழுந்துடும். சில நேரத்தில் நான் சொன்னது போல் இந்த எண்ணங்கள் எல்லாம் விழுவதற்கு எது காரணமாக இருந்தது, கேள்வி, பிசாசானவனுடைய கேள்வி. இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் நம்ம கர்த்தருக்குள்ளே விசுவாசமாக இருப்போம். நான் சொன்னது போல் சபையில் இருக்கின்ற வரைக்கும், வேதத்தை கேட்கின்ற வரைக்கும் கர்த்தரோட ஒரு பிரச்சனை இருதயத்தில் உணரலாம். எனக்கு இது நிச்சயம் நடக்கும், கர்த்தர் செய்ய போகிறார், வாக்கு கொடுத்துருக்காருன்னு மிகுந்த தைரியத்தோடு இந்த இடத்துல இருந்து கடந்து போவோம். வெளியே போயிட்டு ஒரு நாள் ஆகலாம், இல்லை அன்றைய தினமே ஆகலாம். திரும்ப நான் சொன்னது போல் இதே போல் நம்ம குடும்பத்தில் இல்லாத, நடக்காத, நாம் எந்த காரியத்தை குறித்து கேட்டால் வேதனைப்படுவோமோ அதை எதன் மூலமாக மனிதர்களிடத்துலேருந்து வரும், கேள்வியின் மூலமாக மனிதர்களிடத்துலேருந்து வரும். இப்போ நம்ம மனசு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், மனுஷீகத்தில் உடைந்து பெரு யோசிப்போம், ஏன் இப்படி ஆகுது, நமக்கு ஏன் இன்னும் நடக்கலை, ஒருவேளை தேவன் நமக்கு செய்ய மாட்டாரோ, தேவன் நல்லவர் தான், ஆனால் எனக்கு என்ன செய்கிறதில்ல, ஏதோ சில காரியத்தினால செய்யறதில்லை, இப்படி தான் என் வாழ்க்கை இருக்க போகுதா, இது மாறவே மாறாதா, என்ன செய்கிறது, முன்னாடியே ஒரு வேளை இருந்திருப்போம். இப்படி அநேக கேள்விகள் வந்து விசுவாசத்தை குறைந்து போகும். கர்த்தருக்கான பயபக்தி இருக்காது, பாவங்களில் விழுந்து போவதற்கு அநேக காரியங்கள் வரும். நான் சொல்கிறேன், கேள்விகள் நம்மிடத்தில் வரும் பொழுது விசுவாசத்தை நம்மிடத்தில் அதிகரிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க வசனத்தை, ரோமர் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பத்தாவது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால், இதுக்கு மேல உள்ள வசனத்தையும் வேணா வாசிங்க. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை, அதை குறித்து ஏசாயா சொல்லுகிறான். ஆதலால் போதும், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வேத வசனத்தை பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல இது எப்படி நடக்கும், இந்த ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும். இப்போ நான் சொல்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல, தேவன் நிச்சயம் நடத்துவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், இந்த வேத வசனம் வருகிறது. இப்போ இந்த வேத வசனம் நமக்கு நேராக வந்ததும் நமக்கு என்ன வரும், கேள்வி வரும், இது எப்படி நடக்கும், மரியாளுக்கு வந்தது போல் இது எப்படி ஆகும், இந்த கேள்வி வருகிறது. இப்போ இந்த கேள்வி வந்ததுக்கு பின்பாக 2 வழியில் இது பிரிந்து போகலாம். ஒன்று, எனக்கு இது தேவன் செய்வார், எப்படியும் ஆகும் என்கிற விசுவாச பாதையில் ஒன்று கடந்து போகலாம். இன்னொரு பாதை, நடக்குமான்னு தெரியல, ஏதோ வருது, ஜெபிப்போம், நடந்தால் சரி, இல்லைனா எப்படியோ நடக்கட்டும். அன்றைக்கி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ ஒன்று சொல்லும்போது சரி ஆண்டவர் சித்தம் என்னவோ நடக்கட்டும், கர்த்தருடைய திட்டம் என்னவோ நடக்கட்டும். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதின் வெளிப்பாடாக இருக்கும், நினைக்கிற காரியம், ஜெபிக்கிற காரியம் நடக்கலை, இனி ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம், கர்த்தர் ஏதாவது வச்சுருக்காரான்னு. கர்த்தருடைய திட்டமோ கர்த்தருடைய சித்தமோ அப்படி ஏளனமான ஒன்று அல்ல. நாம் நினைத்ததை விட சிறப்பாக இருப்பது தான் கர்த்தருடைய திட்டம். ஜெபிக்கும் பொழுது அந்த காரியம் நடக்கலைன்னா, இது இப்போ நான் நடக்கலை, ஆனால் அது கர்த்தருடைய திட்டம்னு ஒன்று இருக்குது, அது நடக்கும். இதுதான் விசுவாச அறிக்கையாக இருக்கணும். கர்த்தர் திட்டம் வைத்திருக்கார் எனக்கு, கர்த்தருடைய சித்தம் நடக்கும், காத்திருப்போம், இதை சொல்லணும். ஆனால்
கர்த்தருடைய திட்டம் என்னவோ பார்ப்போம், கர்த்தருடைய சித்தம் என்னவோ பார்ப்போம். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எது என்ன நடக்குதோ சரி பார்த்துக்கலாம், ஏதோ நல்லதான் நடக்கும் பார்க்கலாம். இது கிடையாது. இதுதான் வாசிக்கிறோம். விசுவாசம் பாதை என்பது கர்த்தரை முழுமையாக நம்புவது. இப்போ இந்த கேள்வி நமக்கு நேராக அப்பொழுது புறப்பட்டு வரும்பொழுது நமக்கு என்ன வர வேண்டும்? விசுவாசம். யாராவது உங்களுக்கு இதுக்கு நடக்குமா, இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இது உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு ஏன் இப்படி நிலைமை ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, இப்படி நமக்கு நேராக கேள்விகள் வரும்பொழுது எல்லாம் நமக்கு வர வேண்டியது விசுவாசம். எவ்வளோ கேள்வி வேணால் வரட்டும், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேவன் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த விசுவாசம் தான் இருக்கணும். இங்கே ஏவாளுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போனது. அவளுக்கு அங்கே விசுவாசம் அல்ல. காரணம், சர்ப்பம் என்ன சொல்லிச்சோ அது அப்படியே நம்பினான். தேவன் சொல்லியிருந்தார், இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீங்கள் என்ன செய்வீங்க? சாகவே சாவீர்கள் என்று சொல்லி. சர்ப்பம் என்ன சொல்லுச்சு? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நீங்கள் சாவது இல்லை. இப்போ இந்த பழத்தை இவர்கள் சாப்பிட்டாங்க. இவர்கள் மரித்தார்களா இல்லை மரிக்கலையா? சர்ப்பம் சொன்ன பிரகாரம் இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் என்ன செய்வதில்லை? சாவதில்லைன்னு சொன்னான். இப்போ இந்த ஏவாள் இந்த பழத்தை வாங்கி இவன் முதல்ல இந்த பழத்தை சாப்பிட்டா. ஏவாளுடைய நினைப்பு என்னவா இருக்கும்? நம்ம சாகலை. அப்போ தேவன் சொன்னது என்னதான்? பொய் தான் என்று சொல்லி ஆதாமின் இடத்துல போய் கொடுத்தா. ஆனால் தேவன் சொன்ன காரியம், சொன்ன விதம் என்பது வேறு. இன்றைக்கி நான் சொன்னது போல் இந்த பைபிள் எழுதினதான இந்த மூல மொழி, இந்த மூல மொழியில் சாவு என்பதுக்கு, டெத் என்பதுக்கு மௌத் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். மௌத் என்றால் அதற்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று செயல்பட முடியாத நிலைமையில் இருப்பது, இன்னொன்று பிரிவு. மரணம் என்பது பிரிவு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதான் நம்ம இளையமை குமாரனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது கூட வாசிக்கிறோம். அதை நான் வாசிங்க. லூக்கா 15வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 15வது அதிகாரம் 24வது வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இங்கே தகப்பன் இளைய குமாரனை குறித்து சொல்லும் பொழுது இவன் மரித்தான், இவன் உயிர்த்தான் என்றால் உலக பிரகாரமாக அவன் செத்துப்போய் உயிரோடு எழுந்ததை குறிப்பிடலை. அவர் எதை குறிப்பிடுகிறார்? என்னை விட்டு அவன் முன்பாக என்ன செய்தான்? பிரிந்து போனா, இப்போ மீண்டும் என்னிடத்தில் அவன் திரும்பி வந்திருக்கிறான். அப்போ மரணம் என்பது எதை குறிக்கக்கூடியது? தேவனிடத்தில் இருக்கிறதான உறவிலிருந்து பிரிந்து போகக்கூடியது. இப்போ ஆதி ஆகமத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் என்ன சொல்லியிருந்தார்? இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் எனக்குமான இருக்கிற உறவு என்ன ஆயிரும்? பிரிந்து போயிடும். நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போயிடுவீங்க. இதை தான் அவர், இதை சாப்பிடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். அதாவது என்னை விட்டு பிரிந்து போயிடுவீங்க, என்னோடு இசைந்து இருக்கிற அனுபவம் இருக்காது. இதை தான் தேவன் மையப்படுத்தி சொன்னார். இந்த காரியம் விளங்கவில்லை, புரியவில்லைன்னா ஏவாள் யார்கிட்ட தான் கேட்டிருக்கணும்? தேவன் இடத்துலையே கேட்டிருக்கணும். ஆனால் பிசாசு சொன்னதை நம்பி இவள் பழத்தை சாப்பிட்டாள். இன்றைக்கி அநேக நேரங்களில் கர்த்தருடைய வேத வார்த்தை என்பது சில நேரம் நமக்கு புரியாது. இது ஏன் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு நமக்கு தேவன் கொடுத்த ஞானத்திற்கும் அறிவுக்கும் சில நேரம் அது எட்டாமலாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இதை கொடுத்தது யார்? தேவன் கொடுத்துருக்கிறார். அதை அப்படியே செய்வோம், அவ்வளோதான். அதில் கேள்வி கேட்க வேணாம். சில நேரம் சில காரியங்களை விட்டு விடணும்னு சொல்லும், சில காரியங்களை செய்யணும்னு சொல்லும். இது ஏன் செய்யணும், எப்படி செய்யணும்னு அந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா அதில் 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்கும். நமக்கு புரிவது போல இருக்காது. தேவன் சொன்னதில் காரியங்கள் இருக்கும், அதுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இங்கே ஏவாள் அவளுடைய மனுஷீகத்தில் பிசாசானவன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கேட்டு, மரணம் என்றால் சரீர பிரகாரணமான மரணம், ஆவிக்குரியதான காரியம், தேவனிடத்திலிருந்து வர்ற பிரிவு என்கிறது எல்லாம் உணரல. அவளுடைய எண்ணம் எல்லாம் என்ன இருந்தது? நமக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது, நம்ம மேலே போக போகிறோம், தேவன் அதை நமக்கு கொடுக்க மாட்டார், நம்மை அவர் கீழாகவே அவர் அடக்கி வைத்திருக்கிறார், நம்ம நன்றாக வாழ முடியாது. இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து விசுவாசம் அற்று போனதுனால தேவனுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் அவர்களை விட்டு
மாறிப்போனது. ஜாக்கிரதையாக இருப்போம். நமக்கு நேராக கேள்விகள் வரும்பொழுது தேவனிடத்தில் விசுவாசத்தை அதிகரிப்போம். தேவனிடத்தில் சொல்லுவோம், தேவனே எல்லா விதத்துலேயும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனே எனக்கு குறித்து இவ்வளோ கேள்விகள் பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் இவர்களுக்கு நான் பதில் சொல்லும் விதமாக என் வாழ்க்கையில் காரியத்தை நடப்பீங்க. ஏன்னா நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லாத போது, நடக்காத போது கேள்விக்கு என்ன தான் பதில் இருக்கும்? நம்மக்கிட்ட ஒரு பதிலும் இருக்காது. வேதனை தான் நமக்கு இருக்கும். அந்த வேதனைப்படுற காரியத்தையே சுற்றி சுற்றி குத்திக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தரை பார்ப்போம், தேவனை நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு பதில் சொல்ல ஒன்றுமே இல்லை, நீங்கள் பதில் சொல்லுங்கள், அமைதியாக இருப்போம். இங்கே வரும்பொழுது 2வது வசனத்தை வாசிங்களா? ஆதியாகமத்துக்கே வந்திருக்கு. ஆதியாகமம் 3 2வது வசனத்தை வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தின் உள்ள விருட்சத்தின் கனியை பூசிக்கலாம். முதல் காரியம் இதுதான் ஏவாள் செய்ததான தவறு. அதாவது முதல் காரியம் ஆதாமை விட்டு பிரிந்து வந்தது. ஆதாமோடையே இருந்திருக்க வேண்டும், தேவன் துணையாய் வைத்தார், ஆதாமோடு இசைந்து இருந்திருக்கணும். அங்கேருந்து பிரிந்தது முதல் தவறு. 2வது தவறு, சர்ப்பம் கேட்கின்ற கேள்விக்கு பதில் கொடுத்தது. ஒருவேளை பதில் கொடுக்கும்போது கூட எப்படி கொடுத்துருக்கலாம்? சர்ப்பத்தினுடைய கேள்வியை மாத்திரம் வாசிங்க. தேவன் சொன்னது உண்டோ என்றது. இதற்கு ஒன்று ஏவாள் அமைதியாக இருந்திருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம், இல்லை, 2ல் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். உன்னை புசிக்க வேண்டாம் தேவன் சொன்னாரா அப்படின்னா ஆமாம், இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. ஏன்னா அவர் எல்லா பழத்தையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? இல்லை. அப்போ ஒரே வார்த்தையில் என்னன்னு முடிச்சிருக்கலாம்? இல்லைன்னு சொல்லி முடிச்சிருக்க. எல்லா பழத்தையும் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா? அப்படிலாம் இல்லையே அப்படின்னு முடிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே ஏவாள் என்ன செய்கிறா? தோட்டத்தின் உள்ள கனிகளை விருட்சங்களையும் புசிக்கலாம், தொடர்ந்து, ஆனாலும் மொத்த கதையும் இப்போ என்ன செய்யுது? பிசாசானவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு காரியத்தை குறித்து அதற்கு சம்பந்தமான இடத்துல மட்டும் நீ பேசு, அதை குறித்து வேற ஒருவன் இடத்துல நீ பேசாத. அதை கேட்குறவன் உன்னை பரியாசம் பண்ணுவான். புதிய ஏற்பாட்டில் வரும்போது கலாத்தியாவில் வாசிக்கிறோம், இங்கிலீஷ் பைபிளில் வாய்க்கும்போது மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் இருக்கும். அவனவன் தன் காரியத்தில் யோக்கியமாய் நடந்து, யோக்கியமாய்னா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, அடுத்தவர்கள் விஷயத்தில் நீ தலையிடாத. இயேசுவானவரை குறித்து சொல்லும் போது சொன்னேன், இயேசுவானவர் அநேக இடத்துல அவர் அமைதியாக இருந்தார். அவரை அடிக்கப்படுவதற்கு நிற்கும் பொழுது நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரனா என்றெல்லாம் கேட்குறாங்க. அதற்கு அவர் என்ன செய்யலை? பதில் சொல்லவே இல்லை. அநேக இடத்துல அவர் பதில் சொல்லும் போதும் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆம் இல்லை என்று சொல்லி சுருக்கமாக இருக்குது. இந்த வார்த்தைகளை குறித்து நான் நிறையா சொல்லியிருக்கிறேன். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, வாயை திறந்தா பிரயோஜனமானதற்கு மட்டும் பேச வாயத்திருங்க. அப்படி அநேக காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம இடத்துல யாராவது நான் சொன்னது போல் ஒரு காரியத்தை குறித்து கேட்டால் உடனே குடும்ப காரியம் மொத்தத்தையும் என்ன செய்கிறது? அவங்கக்கிட்ட சொல்லிடுறது. எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அவங்கக்கிட்ட சொல்கிறதுனால ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்கா? தேவனிடத்தில் மாத்திரம் காரியங்களை தெரியப்படுத்துவோம். ஒருவேளை உங்களுக்கு மனசுக்குள்ளேயே இருக்குது, ஏதாவது சொல்லிடணும், யார்கிட்டையாவது கொட்டணும், இல்லைனா ஒரு மாதிரி இருக்குன்னா வேதத்தின்படி நாம் முட்டாள். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், மூடன் தனக்குள்ளதை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானி விவேகி அதை அடக்கி வைக்கிறான். எல்லா காரியத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறதில்லை. ஒருத்தரை பார்த்தா அவங்கள பற்றி அவங்க குடும்ப கதை எதுங்கன்னு நம்ம குடும்பத்தை குறித்து நம்மை பிரித்து ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். யார் சொல்கிறது அது காரணம்? குடும்பத்தில் இருக்கிற நபர் செய்கிற வேலை தான் அது. இங்கே ஏவாள் அதுதான் செய்தால். பிசாசானவனுக்கு இதை சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தேவன் யாரோடு மாத்திரம்தான் உறவாடி கொண்டிருந்தார்? ஆதாமோடும் ஏவாளோடும். இவர்களுக்கு நடந்த இந்த சம்பவம் யாருக்குள்ளாக தான் இருக்கணும்? தேவனுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கு. இவர்கள் 3 பேருக்குள்ள காரியத்தை
மூன்றாவது ஒரு நபரிடம் சொன்னது ஏவாளினுடைய மிகப்பெரிய தப்பு. இன்றைக்கும் அநேக நேரத்தில் உங்கள் குடும்ப காரியத்தை குறித்து மற்றவர்களிடத்துல எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பீர்களானால் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கும் தடை வேறு யாரும் இல்லை, நீங்கள் மாத்திரம்தான். ஏன்னா இந்த காரியத்தை என்ன உட்படுத்த மாட்டேன், நான் அந்த காரியத்தில் செய்கிறதில்லை. அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன். எந்த ஒரு சூழ்நிலையும் ஏவாள் சொன்னதுனால ஏவாளும் விழுந்து போனால் ஆதாமுடைய வீழ்ச்சிக்கும் யார் காரணமாக இருந்தது? ஏவாள் தான் காரணம். பிசாசானவனுக்கு ஒரு வேளை தெரிந்திருக்கும், நேரடியாக ஆதாமினிடத்தில் போய் இந்த காரியங்களை செயல்படுத்த முடியாது. இல்லை என்று சொன்னால் நேரடியாக ஆதாமினிடத்தில் போயிருக்கலாம், இல்லை இருவரும் ஒன்றாக இருக்கின்ற சமயத்தில் போயிருக்கலாம். ஆனால் அதுக்கான நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தான். அப்போ சர்ப்பத்துக்கு தெரியுது, ஏவாள்கிட்ட நம்ம சும்மா ஒரு கேள்வி கேட்டால் என்ன செய்வாவ? எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொட்டிடுவா. நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுருவா, நம்பிடுவா. தன்னை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. தன்னை உண்டாக்கின தேவன் மீது விசுவாசம் இல்லை. தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படியலை. அவனோடு சேர்ந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் விட்டுட்டு சர்ப்பம் சொன்ன வார்த்தைகளுக்கு இந்த உலக கவலையினாலும் உலக ஆசையினாலும் தன்னைத்தானே இழந்து அழித்து கொண்டு அவளுடைய குடும்பமாகிய ஆதாமுக்கும் அதற்கு பின்பாக வருகிற பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் சாபமாக இருந்ததற்கு யார் காரணமாயானது? ஒரு சகோதரி. நினைவில் வைத்துக்கொள்வோம். நான் சொல்வது போல் இது எத்தனை பேர் கேட்குறோம் கடைப்பிடிக்கிறோம் என்பதல்ல. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள், நாம் யார் இடத்துல பேசுகிறோம், எதை பகிர்கிறோம், எதை குறித்து நாம், ஏன்னா நான் சொன்னது போல் அநேக நேரம் கேள்வி நம்ம இடத்துல வருது என்றால் நாம் மற்றவர்களிடத்துல கேள்வி கேட்கணுன்னாலும் யோசிக்கணும். ஒருவேளை அன்னைக்கு சர்ப்பத்தை பிசாசானவன் உபயோகித்தது போல் ஒருவேளை பிசாசானவன் என்ன உபயோகிக்கிறானோ, நான் எதுக்கு இதை குறித்து அவங்கக்கிட்ட கேட்கணும்? எனக்கு என்ன அவசியம்? எனக்கு தேவையில்லை, இது நான் கேட்க வேண்டாம். ஒருவேளை ஒருத்தர் குடும்பத்தில் ஒரு குறைகள் இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதற்காக ஜெபிப்போம். அதை நம்ம கேட்க வேண்டாம். அது சரியாயிருச்சு, அது மாறிடுச்சுன்னா அவங்களே என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இல்லை நமக்கே தெரிய வரும் அந்த காரியம் மாறிவிட்டது என்று. அப்போ தெரிந்து கொள்வோம். நாம் போய் சொல்ல வேண்டாம். அநேக நேரத்தில் மற்றவர்களுடைய விசுவாசம் விழுந்து போவதற்கு நம்முடைய சொற்கள், நம்முடைய வார்த்தைகள் காரணமாக இருக்குது. தேவ பக்தி உள்ள, பிரயோஜனமுள்ள, விசுவாசத்தில் திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுவோம். நம்மை நோக்கி சில கேள்விகள் நம்மை விழத்தள்ள வரும் பொழுது விசுவாசத்தை அதிகரிப்போம். இது என்ன இன்னும் செய்யலையா நீங்கள்? இன்னும் அது அப்படியே இருக்குது. ஒரு கேள்வி வருது, இப்போ எனக்குள்ளே என்ன விசுவாசம் இருக்கணும், அவர்களிடத்துல நான் என்ன பதில் சொல்லணும்? ஆமாம் இருக்குது, மாறிடும், இவ்வளோதான். இதற்கு மேலே நான் அதை போய்ட்டு விளக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வாகனத்தில் போயிட்டு இருக்கேன். வாகனத்தில் போகும்போது நான் கீழே விழுந்துட்டேன், ஒரு அடிபட்டுருச்சு. அந்த வாகனம் எனக்கு பழுது பார்க்க முடியாத ஒரு நிலைமை, அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ நான் வேலைக்கு போவதுக்கு வருவதற்கெல்லாம் நான் பஸ்ஸில் போகிறேன். ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா வண்டியில் 2 வீலரில் போகிறதா இருந்தால் ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சா போதும்னு வைங்க. இப்போ பஸ்ஸில் போகிறதுனால 6 மணிக்கே எந்திரிக்கணும். ரொம்ப கடினமாக இருக்குது. அது எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ இதை தெரிஞ்சவங்க அந்த அந்த பைக்கை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என் வார்த்தை என்னவாக இருக்கணும்? பண்ணிட்டேன், பண்ணலை, இவ்வளோதான் இருக்கணும். அதை விட்டு அது இன்னும் ரெடி பண்ணாமல் தான் இருக்குது, அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேலைக்கு போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதனாலேயே சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது, போக வேண்டியதாக இருக்குது. இப்படியே என்ன ஆகும்? வார்த்தை வளரும். இந்த வார்த்தை வளரும் போது இதிலேருந்து வேறு ஒன்று இருக்கும். ஏன் வேறு பைக் உங்கள் வீட்டில் வாங்கி தரலையா, பண்ணலையா, நீங்கள் வேறு எதாவது பார்க்க வேண்டியதானே அப்படின்வாங்க. இப்போ அந்த பணக்கிழமை, பண கஷ்டத்தை குறித்து ஒரு கேள்வி வரும். ஏதோ ஒன்று வளர்ந்து கொண்டே இருக்கும். வாயின் வார்த்தைகளை சுருக்கமாக வைத்துக்கொள்வோம். அது ஜெபங்களாக இருக்கலாம், மற்றவர்களிடத்தில் பேசுவதாக இருக்கலாம். சுருக்கமாகவும் கருத்தாகவும் தேவையான இடத்துல மாத்திரம் பேசுவோம், தேவையான காரியங்களை மாத்திரம் பேசுவோம். இந்த இடத்துல இவங்க பேசாமல் இருந்திருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. ஏவாள் மாத்திரம் நான் எதுக்கு சர்ப்பத்தோட பேசணும், இந்த கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லணும், வேறு ஏதாவது கேள்வி கேட்டால் நான் பேசுகிறேன், இதை குறித்து நீ கேட்காத, உனக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று. தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறது, ஆதாமுக்கு எனக்கு நீ ஏன் இந்த கேள்வி கேட்குற, இந்த காரியத்தெல்லாம் உங்களுடைய வாயிலிருந்து வரலை. காரணம், அவள் மனசில் என்ன வைத்திருந்தா, தேவனால் எனக்கு நன்மை வராது, அவர் எனக்கு நன்மை செய்ய மாட்டார்.
இந்த எண்ணம் இருந்தது. இன்றைக்கு அந்த காரியத்தை புறம்பே தள்ளுவோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம், நான் சொன்னது போல ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான ஒன்று. உலக ஞானம் என்பது வேறு, தேவனுடைய ஞானம் என்பது வேறு. ஞானம் என்றாலே தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது தான். அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், அசுத்தம் இருக்காது, தவறான காரியங்களை யோசிக்காது, நல்ல காரியங்களாக யோசிக்கும், சுத்தம் உள்ளதாயும். பின்பு சமாதானமும், மனசில் ஒரு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கே எல்லாமே ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை இருக்குது என்று சொன்னால் நம்ம இடத்துல என்ன இல்லை? பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதான ஞானம் இல்லை. அந்த ஞானம் இருந்தது என்றால் நமக்குள்ளாக எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே சமாதானம் இருக்கும். ஏன் சமாதானம் இருக்கும்? என்ன கேள்விகள், என்ன காரியங்கள் வந்தாலும் தேவன் செய்வார் என்கிற விசுவாசம் இருக்கும். அதனால் எனக்குள்ள சமாதானம் இருக்கும். நான் பயந்துக்கிட்டோ கலங்கிக்கிட்டோ துக்கப்பட்டுக்கிட்டோ வேதனைப்படவோ மாட்டேன். சமாதானமும், தொடர்ந்து வாசி, சாந்தம், அமைதியும், இணக்கம், இசைந்து போவது, முரண்பாடு இருப்பதில்லை, அதான் இணங்கி போவது. வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, செய்வதற்கு மனம் ஒத்து போவது, அதான் இணங்குவதும். இரக்கத்தாலும். நற்கனிகள், ஆவியின் கனிகள் நமக்கு தெரியும் எந்த காரியம் சொல்லி, அன்பு, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இவைகள் எல்லாம் அடைந்ததாயும். பட்சபாதம், இது வீட்டில் போய் ஒன்று ஒன்றா பாருங்கள், பிரித்து. இது ஒவ்வொன்றும் அநேக அர்த்தங்கள் அடங்கக்கூடியது, ஒரே வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும். சபைக்கு வரும்பொழுது ஒரு வேடம், வெளியே போகும்போது ஒரு வேடம், கிறிஸ்தவர்களை பார்க்கும்பொழுது ஒரு வேடம், மனிதர்களை பார்க்கும்போது ஒரு வேடம். இப்படியெல்லாம் இல்லாத சூழ்நிலை வேண்டும் என்றால் நம்மிடத்தில் பரத்திலிருந்து வரக்கூடியதான ஞானம் இருக்க வேண்டும். ஞானத்தின் வருடம் என்பது நம்ம யோசித்து பார்ப்போம். வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த சமாதானம், இந்த பட்சபாதம் இல்லாது இருப்பது, அநேக காரியங்கள் இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்குதா? ஏன்னா தேவனுடைய ஞானம் எனக்குள்ளாக வரும் என்றால், வேதத்தில் பார்த்த இந்த காரியங்கள் எல்லாம் என்னிடத்துல இருக்கும். இந்த காரியங்கள் என்னிடத்துல இல்லை என்றால் இன்னும் எனக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. இப்போ ஞானத்தின் வருடம் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்போம். ஞானம் வரும்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் வரும். தானே திரும்ப வாசிக்கலாம் அந்த 17. இந்த மாயமற்றது, நற்கனிகள், இவைகள் எல்லாம் ஞானம் வரும்பொழுது வரும். ஒருவேளை நமக்கு கேள்வி இருக்கலாம், தேவன் எதற்காக அந்த மரத்தை வைத்து அந்த மரத்திற்கு கனியை சாப்பிட வேண்டாம் என்று ஆதாம் ஏவாளை அங்கு விட்டார்? தேவன் ஆதாம் ஏவாளை ஞானம் இல்லாமல் படைத்திருப்பாரா? இல்லை. அவர் தான் ஒரு சாதாரண ஒரு சர்ப்பத்திற்கே அதிக அறிவை கொடுக்கிறார் என்றால் தன்னுடைய சாயல்ல படித்தவர்கள் ஞானத்தை கொடுக்காமல் இருந்திருக்க மாட்டார். நிச்சயமாக அவர்களுக்கு ஞானம் இருந்திருக்கும். ஆனால் என்ன ஒரு வேறுபாடு, தேவன் அந்த ஞானத்தை உபயோகிக்கும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியை யார் இடத்துல தான் கொடுக்கிறார்? நம்ம இடத்துல கொடுக்கிறார். ஒரு காரியத்தை, ஒரு சிச்சுவேஷனை அவர் கிரியேட் பண்ணுகிறார், ஒரு காரியத்தை உருவாக்குகிறார். அந்த காரியத்தில் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தக்கூடியதான சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதில் விழுந்து போவதும் அதில் ஜெயித்து நிற்பதும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஒன்றுமே சூழ்நிலையே கொடுக்காம, பாதகமே இல்லாமல் கர்த்தருடைய ஜனங்களாக இருந்துட்டோம் என்பதெல்லாம் அர்த்தமே இல்லை. கர்த்தர் அந்த சூழ்நிலையை உருவாக்குறார். அதில் தான் நாம் யார் என்பதை தெரியப்படுத்துகிறோம். வேதத்திலேயே வேதத்திலேயே இல்லை, உலகத்திலேயே அதிக ஞானம் உள்ளவன் யார்? சாலமன். ஆனால் அவனுடைய நிலைமை கடைசியில் என்னவாய் போனது? பின்மாற்றத்தில் போனது. அப்போ ஞானம் அதிகம் இருப்பதனாலேயே சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரும். நிதானித்து பார்ப்போம், எனக்கு இருக்கிற ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமா? என்னால் பரத்திலிருந்து வருகிறது
சுத்தமுள்ளதாக இருக்கும், மாய்மாலம் இருக்காது, நற்கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கர்த்தர் இடத்துல கேட்போம், கர்த்தாவே உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. யார் இடத்துல பேசணும், எந்த காரியத்தை பேசணும், எப்படி பேசணும். வேதத்தில் வாசிக்கிறோம், பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று என்ன பண்ணும், அமைதியாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. குடும்ப கதைகளை வெளியே சொல்லுவது, தன்னுடைய சொந்த கலைகளை எல்லாரிடத்துலையும் சொல்லுவது, பேசக்கூடாத இடத்துல பேசுவது, கேட்கக்கூடாத காரியங்களை கேட்பது, மற்றவர்களை விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு காரணமாக இல்லாதபடி கேட்பதற்கு பிரயோஜனமுள்ள பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய நல்வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தர் மீது விசுவாசத்தை வைப்போம். எனக்கு தேவன் இதெல்லாம் செய்ய மாட்டார், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது, தேவன் தான் என் ஆசீர்வாதத்தையே தடை பண்ணுறாரு, சர்ச்சுக்கு வந்தனால தான் இப்படி ஆயிடுச்சு, ஊழியத்துக்கு வந்தனால தான் இப்படி ஆயிடுச்சு, இந்த எண்ணெல்லாம் இல்லாதபடி தேவன் எல்லாவற்றையும் நன்மையும் உயர்வாய் மாற்றுவதற்கு அவர் நல்லவர். அதை விசுவாசிப்போம். எல்லாம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள்.